இது கடந்து வந்த பாதை. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கடந்து வந்த பாதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வணக்கம், என் பேர் ராமசாமி. நான் இப்போ வழக்கறிஞராக பணிபுரிஞ்சுட்டுருக்கேன். நான் பிஜேபியினுடைய எஸ்டிவிங்களுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். நான் பிறந்தது விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் பக்கத்தில் பிரம்மகொண்டன் ஒரு கிராமத்தில் பிறந்தேன். அங்கே பிறந்ததோட ஒரு சின்ன வயசுலேயே நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைன்னா தாம்பரம் வந்தாச்சு. தாம்பரம் கடப்பேரில் இருந்தோம். அப்போ நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் 7 பேர் அண்ணன் தம்பிங்க. அதனால் என்னை அப்பா அம்மா வளர்க்க முடியாத சூழ்நிலை. அப்போது என்னை சிவானந்தா குருகுலத்தில் சேர்த்துட்டாங்க. அப் டு 10th வரைக்கும் நான் சிவானந்தா குருகுலத்தில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் +1 +2 குடுவாஞ்சேரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அதன் பிறகு குடும்ப சூழ்நிலை, படிக்க முடியாத சூழ்நிலை வந்தால் நான் கொஞ்சம் பிஸ்னஸில் சம்பாதிச்சு ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதில் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டோ ஓட்டி ஒரு 2 வருஷம் ஆட்டோ ஓட்டின பிறகு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஏன் படிக்க முடியல உங்களால் அப்படின்னு அட்வைஸ் பண்ணதால் பச்சைபாஸில் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். பிஎஸ்சி ஜுவாலஜி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி 95ல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஆட்டோ ஓட்டவும் ஆரம்பிச்சாச்சு. அப்படியே இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஜாயின் பண்ணி படிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறின உடனே நான் ஊரப்பாக்கத்துக்கு வர வேண்டியதாகிடுச்சு. ஆக்சுவலாக குடுவாஞ்சேரியில் அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க, அண்ணன் தம்பிலாம். அதுக்கப்புறம் ஊரப்பாக்கத்துலேயும் எனக்கு அப்பா ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஊரப்பாக்கத்தில் செட்டில் ஆகிட்டேன். ஸோ இந்த சூழ்நிலையில் அதுக்கப்புறம் ஏதாவது சட்டப்படிப்பு படிக்கணும்னு ஒரு ஆசையில் நான் சட்டப்படிப்பு படித்தே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த நான் அதுக்கப்புறம் சட்டப்படிப்பு படித்தேன். சட்டப்படிப்பு ஆந்திராவில் தான் படித்தேன். படித்து அதுக்கப்புறம் சட்டத்தை முறையாக பயின்று பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் இப்போது செங்கல்பட்டு கோர்ட்டில் நான் லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் நான் மலைவாழ் மக்கள், நான் மலைக்குறன்ற இனத்தை சார்ந்தவன். என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எதுவும் சப்போர்ட்டிவ்லாம் கிடையாது. என்ன சப்போர்ட்டிவ் கிடையாதுன்னா, எக்கனாமிக்கலாக எந்த சப்போர்ட்டும் கிடையாது. என்னுடைய சூழ்நிலையும் அதேமாதிரி இருந்தது. என் கூட இருக்கவங்கலாம் மலைவாழ் மக்கள். அவங்கள எப்படி டெவலப் பண்ணுறதுன்றது ஒன்றும் புரியல. சரி, அரசியல் கட்சியில் இருக்கணுமென்றதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே பிஜேபியில் ஜாயின் பண்ணியாச்சு. பிஜேபியில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மாவட்ட தலைவராக இருந்தேன், ஒன்றிய தலைவராக இருந்தேன், மாவட்ட தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் மாநில தலைவராக, எஸ்டிஎனில் மாநில தலைவராக என்னை போட்டாங்க. போட்ட பிறகு இப்போது தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஒரு 90% எல்லா மலைவாழ் மக்கள்லாம் நான் போயிட்டு அந்த ஏரியாவிலேயே பார்த்துருக்கேன். எந்தவித டெவலப்மெண்ட்டும் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கள மலைவாழ் மக்களை மலையிலேயே தான் இருக்க வைக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க இறங்கி சிட்டியில் வேலை செஞ்சு டெவலப் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை. அதனால் மக்களும் இது வரைக்கும் மலைவாழ் மக்கள் எந்த வித டெவலப்மெண்ட்டும் கிடையாது. ஏதோ ஒரு சிலர் படித்து வேறு வழி இல்லை கீழே படித்து அதில் ஒரு சிலர் ஒரு லட்சத்தில் 10 பேர்னு சொல்லலாம். அது மாதிரி தான் படித்து இன்றைக்கி சமுதாயத்தில் நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த அடித்தட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கான வழிமுறையே இல்லை. என்ன காரணம்னா, அவங்களாம் மலைவாழ் மக்களில் வெளியே வந்தால் பயப்படுறாங்க. மற்ற சமூகத்தில் நடக்கிறத பார்த்தா அவங்களாம் பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்கன்னா, மக்களோட மக்களாக வாழறதுக்கே பயப்படுறாங்க. அந்தளவுக்கு சமூகம் சீர்கெட்டு போயிருக்கு. அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் எங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இடஒதுக்கீடை வாங்குற அளவு கூட அவங்களுக்கு வழிமுறை தெரியல. இது வரைக்கும் இடஒதுக்கீடு எப்படி வாங்குறதுன்ற வழிமுறையே தெரியல. ஈவன் அவங்களுக்குலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கூட இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கல. என்ன காரணம், அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சுன்னா அவங்களுடைய வேலைப்பாடுகள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுத்தாகணும். ஆனால் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அவங்களாம் அப்படியே அடிமையாக இருக்க மாதிரியே இன்ன வரைக்கும் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்களாம் டெவலப் ஆக முடியாத காரணம். ஏன்னா அவங்கள ஓட்டு போடுறதுக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. அப்போ கூட நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்கும், நான் லாஸ்ட்டாக ஒரு எங்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தார். அப்போது தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டேட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்க. எஸ்டி ட்ரைபலில் இருக்க செக்ரட்டரி வந்தார், டைரக்டர் வந்தார், ஆர்டிஓஸ் வந்தாங்க. எல்லோரும் வச்சு பேசியிருந்தோம். பேசும்போது அவர் சொன்னார், அவருடைய அறிக்கையிலேயே செக்ரட்டரி, தமிழ்நாட்டில் ஒரு 50 கிராமத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் ரோடு வசதி இல்லை, எலக்ட்ரிசிட்டி வசதியே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அவங்களாம் 50 கிராமத்தில் ரோடே இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி இருக்காமல் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அவருடைய அறிக்கையிலே கொடுத்தாரு. அப்போ நான் அந்த மீட்டிங்கில் இருந்தேன். அதெல்லாம் வாங்கி படித்து பார்த்தேன். என்னங்க 50 வில்லேஜில் ரோடு இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் 2000 கோடி ஃபண்டு எஸ்டியில் இன்றைக்கி பேலன்ஸ் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில்.
கவர்மெண்ட் கொடுத்த ஃபண்ட் இருக்குது. ஆனால் இதை வச்சு நீங்கள் அந்த 50 கிராமத்துக்காக ரோடு ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இதெல்லாம் வந்து கொடுக்க சாத்தியம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் 50 கிராமம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1500 கிராமம் இன்றைக்கி வரைக்கும் மலையில் இன்றைக்கி கிராமத்துக்கு ரோடு வசதி இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி வசதி இல்லாமல் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை இப்படியே தான் இருக்குது. அவங்களுக்கு ப்ராப்பராக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறதில்ல, அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இல்லை, எந்த ஆஃபீஸர்ஸும் அவரை பற்றி கவலைப்படுறதில்ல. என்ன காரணம்னா, ட்ரைபல்ஸில் டைரக்டர் வரைக்கும் போட்டுருக்காங்க, ஐஏஎஸ் கிரேட் வரைக்கும். ஆனால் அவங்களாம் இன்றைக்கி வரைக்கும் மக்களை போய் சந்திக்கிறாங்கன்னா இல்லை, அந்த ரூம்லேயே உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஃபோன்லேயே கேட்டுக்கிறாங்க. ஆர்டிஓ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, தாசில்தாரை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க கொடுத்து அப்படியே நோட்டில் ஒரு பேப்பரில் எழுதுறாங்க, அப்படியே கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணிடுறாங்க. இது இவங்களுக்குலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் இல்லை. ஆனால் இவங்க இன்றைக்கி வரைக்கும் போய் எஸ்டிபிஎஃப்பில் பார்த்துருக்காங்கன்னா இல்லை, அவங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் கிடையாது. அந்த ஏசி ரூமில் உட்காரும், காலைல 10 மணிக்கு வருவாங்க, சாயந்தரம் வரைக்கும் ஃபோனில் கேட்பாங்க, அதை அப்படியே ரைட்டிங்கில் எழுதி பேப்பரை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம சட்டமன்றத்தில் கூட இதை வச்சு தான் அவங்க அறிக்கையாக வாசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் போய் பழங்குடி மக்களையோ மலைவாழ் மக்களையோ பார்த்தாங்கன்னா இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, கரும்புத்துறைக்கு அனுப்பிச்சாங்க ஒரு ஆர்டிஓவை, டைரக்டர் அனுப்புகிறேன். நான் போய் கேட்குறேன், கரும்புத்துறையில் வந்து கிட்ட ஒரு 25 கிராமத்துக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வசதியே இல்லை, ஈவன் ரோடு வசதியே நடக்க கூட வசதி இல்லை. இதை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆர்டிஓக்கு ஃபோன் பண்ணி இதை கரும்புத்துறைக்கு போயிட்டு வந்துருங்க நீங்கள். ரைட்டு, உடனே போயிட்டு வரேன்னு அவர் கார் எடுத்து நேராக கசராபாளையம் போயிட்டு அங்கே வந்து ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு அவர் தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏங்க கரும்புத்துறைக்கு போக சொல்லியிருக்காங்க கலெக்டர், என்னங்க சொல்லிட்டீங்க? ரைட், நான் போயிட்டு வந்துடுறேன் சார். அவர் ஆர்ஐக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஆர்ஐ இது மாதிரி கலெக்டர் வந்து சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து கரும்புத்துறைக்கு போயிட்டு வந்துருங்க. அவர் ஓகேங்க, நான் விஓட சொல்லிடுறேங்க. விஓ சொல்கிறாரு, ரைட் போயிட்டு வந்துடுறாங்கன்னு. விஓ அங்கே போயிட்டு பார்த்துட்டு அப்பயே இறங்கி வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆமாங்க, 26 கிராமத்தில் இங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை, அது ஆர்ஐக்கு சொல்கிறார், அவர் தாசில்தார் சொல்கிறார், அவர் ஆர்டிஓ சொல்கிறார், அது இங்கே டைரக்டருக்கு வந்துடுது ரிப்போர்ட்டு. டைரக்டர் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நான் ஆர்டிஓ கேட்டு ரிப்போர்ட் எடுத்துருங்க. ஆர்டிஓ எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நான் தாசில்தார் கேட்டு ரிப்போர்ட் எழுதிருக்கேன். இந்த நிலைமை தான் நீங்கள் தமிழ்நாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்துருக்கு. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியலும் எந்த வேலையும் செய்யறதில்லை. அவங்களுடைய வேலை என்னென்னா, மேலதிகாரி எதாவது சொன்னாங்கன்னா அதை ஃபோன் வழியாக கேட்டுட்டு அந்த வேலைகளை மட்டும்தான் செய்கிறாங்க. அதை கூட ஃபோனில் கேட்டு வாங்கிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துருக்கு. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்காங்க. நான்லாம் எல்லா ஸ்டேட்டும் போயிருக்கேன், ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு மோசமான ஸ்டேட்டை நான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல. என்ன காரணம்னா, தமிழ்நாடு அந்தளவுக்கு சீர்கெட்டு இருக்குது. அரசியல்வாதிகள் அவங்க சம்பாதிக்க தவிர மக்கள் முன்னேறணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. மக்கள் முன்னேறதுக்கான எண்ணங்கள் எதனா இருந்தால் முதல்ல அவங்க செயல்படுவாங்க. அவங்களுக்கே முதல்ல நாளைக்கு அந்த நாளைக்கு மினிஸ்டராக இருக்காருன்னு அவருக்கு தெரியாது, எம்பி நாளைக்கு எம்பியாக இருப்பேன்னு அவருக்கு தெரியாது, எம்எல்ஏ அவரு நாளைக்கு நான் எம்எல்ஏ இருப்பேன்னு அவருக்கு தெரியாது. அப்படின்போது அவங்க எப்படி மக்களுக்கு சேவை செய்வாங்க? அவங்களுடைய வேலையே அவங்க நிரந்தரம் இல்லைன்னா அவங்க எப்படி மக்கள் சேவை செய்வாங்க? மக்கள் இதனால் தான் புறக்கணிக்கப்பட்டிருக்கார்கள். அரசியல்வாதிகள் திருந்தாத மக்கள் திருந்தவே முடியாது. மக்கள் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும்னா மெயின் அரசியல்வாதிகள் நல்லவங்களாக மாறணும். அப்போ தான் அதிகாரிகள் நல்லவங்களாக மாறுவாங்க. அதிகாரிகள் நல்லவங்களாக மாறினா தான் மக்களுக்கு சேவை போய் சேரும். அதர்வைஸ் மக்களுக்கு சேவை போய் சேரவே சேராது. எந்த ஸ்கீமாக இருந்தாலும், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட 1000 ஸ்கீம் போட்டிருக்காங்க, எவ்வளவோ ஸ்கீம் போட்டிருக்காங்க. நான் கூட சொல்லுவேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ ஸ்கீம் போட்டிருக்காங்க, மலைவாழ் மக்களை போய் பாருங்கள், என்ன ஸ்கீம்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் பீமரம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா அந்த மலை மேலே மொத்தம் 26 கிராமம் இருக்குங்க. 26 கிராமத்துலேருந்து ரேஷன் கடை அங்கே தான் வரணும். ஒரு கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வீடு தான் இருக்கும். ஆனால் அவங்களெலாம் ஒத்தைடி பாதை தான். ஈவன் சைக்கிளில் கூட போக முடியாது. ஆனால் அங்கே ஒரே ஒரு வேலைக்கு இறங்கி வருவாங்க, கீழே ரேஷன் வாங்க வருவாங்க. ரேஷன் வாங்கி மேலே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வரமாட்டாங்க. எது காரணத்தை கொண்டும் என்ன காரணம்? அவங்களுக்கு உண்மையாகவே தமிழ்நாடு மக்களை பார்த்து பயமாக இருக்கா, இல்லை அரசியல்வாதிகளை பார்த்து பயமாக இருக்கா? அது என்னன்னு காரணம் இது வரைக்கும் தெரியல. ஆனால் இது வரைக்கும் அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஸ்கீமும் அந்த கிராமத்தில் போய் சேரவே இல்லை. முதல்ல அரசியல்வாதிகள் அங்கே போய் அரசியல்வாதிகளோ ஆட்சியாளர்களோ அங்கே போகிறதுக்கு வழி தானே போவாங்க. வழியே இல்லை, ரோடு இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தருமபுரி மாவட்டம் அரூர் பக்கத்தில் ஒரு 46 கிராமம் ரோடு வசதி இல்லை. கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் டைரக்டர், இல்லைங்க இது வந்து ஃபாரஸ்ட்டில் போகுது, இந்த ரோடு ஃபாரஸ்ட்டில் வந்து நாங்கள் ஆர்டர் வாங்கினா தான் போட முடியும். நாங்கள் ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலெல்லாம் வெளி உலகத்துலேயே இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யார் டைரக்டராக போய் கேட்டால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டால் ரோடு போட அலோவ் பண்ண போகிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் இதுக்கு ஃபண்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த மலைவாழ் மக்கள் உபயோகப்படுத்துறதுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கணுமோ அதுக்கான ஃபண்டு அலாட்மெண்ட் ஆகிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவ்வளோ ஃபண்டும் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. ஒரு காலமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் எப்படி மக்கள் மட்டும் டெவலப் ஆக முடியும்? எந்த ஸ்கீமும் கொடுக்குறதில்ல, எந்த நல்ல திட்டத்தையும் கொடுக்குறதில்ல. ஆனால் மக்கள் டெவலப்மெண்ட் ஆகணும்னா எப்படி டெவலப்மெண்ட் ஆவாங்க? அதனால் மலைவாழ் மக்கள்லாம் ஏதோ ஒரு சிலர் படித்து
ஏதோ கீழே வந்து ஏதோ வேலைக்கு போகிறாங்களா ஒழிய அதர்வைஸ் இந்த மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் டெவலப்மெண்ட்டே தமிழ்நாட்டில் கிடையாது. ஈவன் சென்சஸ் கணக்கு கூட கரெக்டாக கிடையாது. சென்சஸில் 7 லட்சம் மக்கள்ன்றாங்க. நான் போய் சந்தித்த மக்கள் மட்டுமே 30 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ஆனால் சென்சஸ் கணக்கில் இருக்குது கேட்டால் நாங்கள் 85 90 எடுத்துன்றாங்க. ஆனால் வெறும் 7 லட்சம் தான் கணக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நான் சந்தித்தது மட்டும் 30 லட்சம் மக்கள். அப்போ அவங்களாம் எங்கே போனாங்க? அப்போ சென்சஸ் கணக்கே சரியில்லைன்னா அப்புறம் எப்படி கவர்மெண்ட் இயங்கும்? ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்க இல்லைன்னு அப்பா காரணத்துலாம் எப்படிங்க குடும்பம் நடக்கும்? அது மாதிரி தான் இருக்குது. சென்சஸ் கணக்கே இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்க அறிக்கை மட்டும் கொடுக்குறாங்க, வெறும் பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க. இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ மக்கள் நிம்மதியாக இருக்காங்க, லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்குன்றாங்க. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் எல்லா தொலைக்காட்சியும் பாருங்கள், எல்லா தொலைக்காட்சியும் ஒரு நாள் கூட கொள்ளை இல்லாத ஒரு நாள் கூட கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கொலை நடக்குது, 1 மணி நேரத்துக்கு 15 கொலை நடக்குதுன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கவர்மெண்ட்டு இன்றைக்கி நாங்கள் சொல்கிறாங்க தமிழ்நாடு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு பழனிசாமி ஈஸியாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த தமிழ்நாடை காப்பாற்றணும்னா ஆட்சியாளர்கள் மாறணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆட்சியாளர்கள் மாறினா தான் அதிகாரம் வந்து மக்களை சென்றடையும். மக்களை சென்றடைந்து தான் மக்கள் நல்ல ஒரு வாழ்வை எதிர்பார்த்துருக்காங்க. அது கூடிய விரைவில் தமிழ்நாடுக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கஷ்டங்கள்லேருந்து தோல் கொடுத்தவங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தேன். எனக்கு பேக்ரவுண்ட் கிடையாது. அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து கூலி தொழிலாளி தான், யாரும் பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. அவங்க என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஃப்ரெண்ட் சர்க்கிள்னால் கணபதினு ஒருத்தர் இருக்கார் சென்னையில். அவர் எப்பப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை வருதோ, அவர் அதர் கம்யூனிட்டி தான் இருந்தாலும் கூட எனக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அதெல்லாம் வந்து கூட உட்காந்து தீர்த்து அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிற ஒரு நல்ல நண்பராக இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் இருக்கார். அது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட்டில் அதே மாதிரி அர்ச்சனா கல்யாணி இருக்காங்க. அவங்க ட்ரைபல் டைரக்டராக கூட இருந்தாங்க. எனக்கு ஏதாவது கஷ்டங்கள்னு சொன்னால் உடனே அவங்க ஆலோசனை சொல்கிறது கூட ஐஎஃப்எஸ் அவங்க இருந்தாலும் கூட நான் எதனா ஒரு ஆலோசனை கேட்கணும் அவங்கள தான் கேட்பேன். கரெக்டான ஒரு கைட்லைன் கொடுக்குதுன்னா இவங்க 2 பேர் தான் என் லைஃப்பில் இது வரைக்கும் கரெக்டான கைட்லைன், வாழ்க்கையில் எப்படிலாம் ஒரு பிரச்சனைகள் வந்தால் எப்படி சமாளிக்கணுன்ற ஒரு கைட்லைன் கொடுத்து எனக்கு உதவி செய்து இவங்க 2 பேர் தான். வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்னா யாரும்? மறக்க முடியாத நபர் கணபதி தான். ஏன்னா அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள். எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் அவர் தான். எந்த கஷ்டம் வந்தாலும் அதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு தைரியம் கொடுக்குற ஒரே ஆள் அவர் தான். மற்றவங்களாம் வந்து வந்து என்கிட்ட ஆலோசனை சொல்லுவாங்களே ஒழிய இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்ற அளவுக்கு தான் சொல்லுவாங்களே ஒழிய, ஆனால் அவர் மட்டும்தான் விடாத, உண்மை இருக்கிற வரைக்கும் விடவே கூடாது, உண்மை வெளியே வர வரைக்கும் விடவே கூடாதுன்னு. அந்த ஒரு ஆலோசனை எனக்கு ரொம்ப பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த விஷயத்துல இருந்தாலும். கஷ்டப்படும் போது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உங்க வீட்டுல உங்க துணைவி அப்படி சொல்றது இல்ல. கஷ்டப்படும் போது கல்யாணம் பண்ணது, செட்டில் ஆன பிறகு கல்யாணம்ன்றது இல்லை. அந்த ஏஜ் வரும்போது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறது தானே. நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒய்ஃப் வந்து சூசைடு. அதனால் நான் கொஞ்சம் ஆசிரமம் போயிட்டேன், ஆர்ட் ஆஃப் லிவிங் போயிட்டேன். ஸ்ரீ ரவிசங்கர் ஆசிரமத்தில் போய் செட்டில் ஆகிட்டேன். அங்கே நான் வந்து யுவாச்சாரியான்னு ஒரு பட்டம் ஒன்று வாங்கினேன், அந்த கோர்ஸ் அதை முடிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 3 அண்ணன் 3 தம்பி, 3 அண்ணனும் கல்யாணம் ஆகிடுச்சு, 3 தம்பியும் கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா அம்மாண்டும் அவங்களுடைய கடமை இல்லையா, அதனால் அவங்க வேறு வழியில் இவனை விட்டா சாமியாராக ஆகிடுவானோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஆனால் நான் போனது சோஷியல் ஒர்க்கு தான் போனேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. நேராக என்னை வந்து பார்த்து கூட்டின்னு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது செட்டில் ஆகணும்னா செட்டில் ஆகலைன்னு அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை பையன். எல்லோரும் கல்யாணம் ஆகிடுச்சு, இவனை கல்யாணம் பண்ணலான்னு ஏதாவது சொல்லிடுவாங்களான்றதில்ல, உடனே கூட்டின்னு வந்து. ஆனால் நான் 30 வயசில் தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் அப்போ லா கூட படிக்கலை. இருந்தாலும் கூட மேரேஜ் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் லைஃபு, வேலைகள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாகணும். அந்த லைஃப் அப்படியே ஒய்ஃப் வந்தாங்க, குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறம் சட்டம் படித்தேன், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அப்படியே போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளுக்கு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.